என்டிஏவோட தீவிரமான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல். ஆமா, தொடர்ச்சியாவே இந்த பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா கடைசி நேரத்துல கூட்டணிக்கான இடங்கள்லாம் முடிவு பண்றதுக்கு முன்னாடி கூட கடைசியா நம்ம ஒரு டைம் முயற்சி பண்ணிடலாம், முயற்சி பண்ணி பாத்திரலாம், கூட்டணிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாவேகாவோட அந்த மாவட்டச்செலா கூட்டத்துல எல்லாம் அதெல்லாம் கேட்டாங்க, நம்ம கூட்டணிக்கு போகலாமா வேண்டாமான்லாம் கேட்டாங்க. கட்சியில இருக்கிற முக்கியமான உறுப்பினர்கள், முக்கியமான நிர்வாகிகள் நிறைய பேர் கூட்டணிக்கு போறதுக்கு தான் விருப்பமாகவுமே கூட இருக்காங்க. இன்னுமே கூட விஜயோட ஆலோசகர் விஜய் அவங்களுக்கு எல்லாம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலா இருக்கு. ஆனா இங்க ஒரு 2 டாக்டிக்ஸ் 2 பேர் யூஸ் பண்றாங்க. விஜய் என்ன ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்றாருன்னா, நம்ம சீட் அதிகமா கேட்டாலே அதிமுக எடப்பாடி பழனிசாமி தரமாட்டாரு, சோ அதனால நம்ம இதை சொல்லி நாங்க தயாரா இருந்தாலும் சீட்டு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க. 70 தொகுதி 90 தொகுதின்னு கேட்டா எப்படி அதிமுக நீங்க யோசிச்சு பாருங்க, கூட்டணிக்கெல்லாம் கொடுத்து இங்க ஒரு 70 தொகுதி கொடுத்து அதிமுக எத்தனை தொகுதியில நிப்பாங்க அப்படிங்கறதுதான் விஜயோட அவங்களோட விஜயனுடைய தலைமையை அதிமுக ஏத்துக்கிட்டா நாங்க கூட்டணிக்கு வரணும் வேற சொல்றாங்க. ஆமா, அந்த மாதிரியும் சொல்றாங்க. அதெல்லாம் தாண்டி இப்ப அவங்க கடைசியா சொல்றது என்னன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்றாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருமே அப்படி அதிகமான இடங்கள் வாங்கி ஒருவேளை ஜெயிக்கவும் செஞ்சுட்டா இப்ப நம்ம ஆட்சி அப்படிங்கறதே பெரிய டவுட் ஆயிடும். யார் எந்த எம்எல்ஏ எந்த பக்கம் போவா, என்ன நடக்கும்ன்றதே நமக்கு தெரியாது. அப்படிங்கறதுனால அவருமே அவர் கீழ இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. 25ல இருந்து இப்பதான் 40 இந்த ரேஞ்சுக்கே வந்திருக்காரு. சரி, 25 ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா, அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. விஜய்க்கும் அந்த கூட்டணிக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல. இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுல பெரிய விருப்பம் இல்ல. ஆனா ஒருவேளை கூட்டணி அமைஞ்சு ஜெயிச்சுட்டா எடப்பாடி சிஎம்னோ விஜய் எதிர்கட்சி தலைவராக இருப்பாரு அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. ஆமா, அந்த மாதிரியும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க தேர்தலுக்கான கூட்டணி மட்டும் இதை சொல்லிக்கோங்க, கொள்கை அதெல்லாம் கிடையாது. எங்க கொள்கையினாதான் பாஜக. ஆமா, என்ன சொல்றாங்கன்னா, இது திமுகவை வரவிடாம பண்றதுக்கான ஒரு கூட்டணி மட்டும்தான். தேர்தல் முடிஞ்சோடனே நீங்க யாரோ நாங்க யாரோ, நாங்க ஆளுங்கட்சி நீங்க எதிர்கட்சி, நீங்க எங்க எவ்வளவு வேணா எதிர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு டீல் பேசுறதா சொல்றாங்க. உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு டெல்லியில இன்னொரு பேச்சுவார்த்தையுமே நடந்துட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை அது என்கிட்ட விசாரணையில சொன்னாங்க. விசாரணையை தான் நான் பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டேன். அதாவது இந்த கரூர் சம்பவம் நடந்தது இல்லையா, அது தொடர்பாக சிபிஐ திரும்பவும் ஒரு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. அதன் அடிப்படையில நேத்து டெல்லிக்கு போனார் விஜய். இன்னைக்கு 3வது முறையாக ஆஜராகி இருக்காரு. நிறைய கேள்விகள், இதுக்கு முன்னாடி வாக்குமூலம் எல்லாம் கொடுத்தாருல, அதையும் அதுக்கப்புறமா கிடைச்ச நிறைய ஆதாரங்களை வச்சு திரும்பி ஒரு கிராஸ் கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதாக சொல்றாங்க. இடையில இந்த ஃபைனல் டீல் பத்தியும் பேசிட்டு இருக்கிறதாக சொல்றாங்க. ஆமா, நம்ம எவ்வளவு இது போன்ற விசாரணைகளை தமிழ்நாட்டுல பாத்திருக்கோம். மேல ஒரு விசாரணை, கீழே பேச்சு, இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஒரு பக்கம் தேர்தல் டேட் வரப்போகுது, இன்னொரு பக்கம் குழு எல்லாம் அறிவிக்கிறாங்க, அங்க பேச்சுவார்த்தை நடக்குது. எல்லாத்தையும் டாட்ஸை கனெக்ட் பண்ணாலே நமக்கு கிளியர் பிக்சர் கிடைச்சிரும். எடப்பாடி என்ன சொல்றாரு, அதிமுக இது வரைக்கும் விஜய் கிட்ட பேசல அப்படிங்கிறாரு. அப்போ பாஜக பேசுதா அப்படிங்கிற கேள்வி வருது. ஆமா.